ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வரை எபிசோட்ல நம்ம நடேசன் இருந்துட்டு சேரனோட கல்யாணத்தை வீட்டில் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக ஏற்பாடு பண்ணுச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து மொத்த ஜாலியும் முடிச்சு விட்டு போயிட்டானே. சேரனுக்கு கல்யாணமே நடக்காதவங்க முன்னாடிலாம் நான் பத்திரிக்கை வச்சு அவங்கள எப்படியெல்லாம் நான் அழைச்சேன். ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. அவனும் நான் ராசி இல்லாதவ அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டான். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பீகாருக்கு நம்ம போகாத இடமா பேசாமல் நம்ம ஆட்களை பிடிச்சி அவங்கக்கிட்ட எப்படியாவது பேசி சந்தாவை திரும்ப கூட்டிகிட்டு வந்து சரி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து முடிவு எடுக்கிறாங்க. நிலா கிட்ட நான் ஒரு 2 நாளைக்கு வீட்டுக்கு வரமாட்டேன், என்னை யாரும் எதிர்பார்க்காதீங்க, நான் கொஞ்சம் வேலையாக வெளியில் போக வேண்டியதாக இருக்குது, எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரியே சொன்ன உடனே போகிற காரியம் நல்லபடியாக முடியணும் மட்டும் எனக்கு சொல்லி அனுப்பு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நல்ல செய்தியோடு தான் நான் வரப்போகிறேன் அப்படின்ற வரையும் சொல்லிவிட்டு அவர் பாட்டு கிளம்பி பீகார் கிளம்பி போயிடுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே சந்தாவுக்கும் அவங்க மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சே தீரணும், இல்லை விட்டால் கண்டிப்பாக இவன் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே சந்தாவுக்கும் அவங்க மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நடேசன் போயிட்டு சந்தாவோட மனசில் என் பிள்ளை சேரன் தான் இருக்கான், சேரனோட மனசுலேயும் சந்தா தான் இருக்காங்க, 2 பேரும் விருப்பப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட்டோமே, விருப்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தால் நரகத்தில் போய் முடியும், அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு விட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சு கூத்தாடி ஒரு வழியாக சந்தாவை கூட்டிகிட்டு வராங்க. அதோடு இன்றைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.